Welcome to BL Academy. The title selection the third part of the video. So, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மார்க்கெட்டிங் பற்றி பார்த்தோம், ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றி செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம், அண்ட் தேர்ட் பார்ட்டில் நம்ம ஃபினான்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபினான்ஸோட டைட்டில் செலெக்ஷன் நான் முடிக்கிறேன். இந்த விஷயங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கேட்டகரியை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் யூஜி அண்ட் பிஜி லெவலில் நமக்கு இதெல்லாம் வேண்டாம். ஓகே, இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா உங்கள் மேனேஜ்மெண்ட்டே சரியில்லை, ஸோ நீங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, இதையெல்லாம் சரி பண்ணுங்கன்னு மேனேஜ்மெண்ட்கே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யூஜி லெவலுக்கு நமக்கு வேண்டாம். ஓகே, அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு ஆஹ், உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு சில விஷயங்கள் இருக்கும் தெரியுமா. அட்டண்டன்ஸ் கம்ப்யூட்டரில் போடுவாங்க, சிஸ்டமில் சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடுவாங்க, மார்க் என்டர் பண்ணுவாங்க. ஐ திங்க் இஆர்பி. ஸோ அந்த இஆர்பி சிஸ்டமில் நம்ம மிஸ்டேக் கண்டுபிடிச்சி அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீப்பான டாபிக் எல்லாம் நம்ம காமர்ஸ்க்கு வேண்டாம். ஓகே, காமர்ஸ் இன் த சென்ஸ் இந்த யூஜி பிஜி லெவலுக்கு வேண்டாம். ஸோ நம்ம இந்த 3 கேட்டகரியில் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ இப்போ ஃபினான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸை பொறுத்த வரையும் நமக்கு பெருசாக ஏரியா அப்படிங்கிறது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த ஊர் போனாலும் ஃபினான்ஷியலி ஒன் ஆர் தி அதர் ப்ராசஸ் இஸ் ஹேப்பனிங். எங்கே போனாலும் நமக்கு பணப்புழக்கங்கிறது கண்டிப்பாக இருக்கு. ஓகே, ஸோ அதனால ஏரியா ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிறது நீங்கள் அப்போவே டிசைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபினான்ஸில் எந்த டாப்பிக்கை வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு அதை எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் போய் ப்ளே பண்ணலாம். தெர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பட் அது அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, பிகாஸ் நமக்கு இங்கே இருக்கிற எல்லா பேங்க்கும் மோஸ்ட்டாக ரூரல் ஏரியாலையும் இருக்கும். இட்ஸ் அ வெரி ஃபியூ ஹை கமர்ஷியல் பேங்க்ஸ் தவிர, லைக் ஐசிஐசிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் அந்த பேங்க்குமே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லா பேங்க்ஸுமே எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால இங்கே நடக்கிற சிட்டியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரூரல் பேங்க்லேயும் இருக்கும். மேபி த சேல்ஸ் அண்ட் டிமாண்ட் மைட் பி மோர் ஆர் லெஸ். ஓகே, ஸோ அதனால ஏரியா ஆஃப் ஸ்டடிங்கிறது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்காது ஃபினான்ஸை பொறுத்த வரையும். அண்ட் இதுலேயும் சில டாபிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பட் ஐ எம் நாட் தட் மச் ஸ்ட்ராங் இன் ஃபினான்ஸ். இருந்தாலும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபினான்ஸை பொறுத்த வரையும் வென் வி வேர் ஸ்டடிங் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ எனக்கு ஃபினான்ஸ்னாலே யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் மார்க்கெட்டிங் இல்லைன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஃபினான்ஸுங்கிறது யாரும் சூஸ் பண்ணாதனால எங்களோட ஹெச்ஓடி என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, நாங்கள் குளிக்க போட்டு அதை யாருக்கு என்ன வருதோ அதில் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஐ காட் அ சான்ஸ் டு டூ இன் ஃபினான்ஸ். பட் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ப்ராஜெக்ட். இப்போ எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் இஸ் கம்பல்சரி. எல்லாரும் தனித்தனியாக தான் பண்ணணும். அப்போ குரூப் ப்ராஜெக்ட்டுங்கிறப்போ 4 பேர் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட். இப்போ நான் ஒரு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தேன்னா, சே இந்த விஷயத்துக்காக இவ்வளோ மண்டைய உடைச்சோங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வி ஹேவ் டன் ரேஷியோ அனாலிசிஸ். ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்னு நாங்கள் டைட்டிலில் கொடுத்துட்டோம், பட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ அனாலிசிஸ் தான் போட்டோம். அதெல்லாம் நீங்கள் அக்கௌண்டன்சியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சாப்டரில் இருக்கிற அந்த ஃபார்முலாவை ஒரு 5 வருஷ பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நாங்கள் அந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூவை காமிச்சு எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் காமிச்சிட்டோம். ஸோ ஏர்லியர் டேஸ் ஃபினான்ஸில் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது என்னன்னா, நம்மளோட இந்த அக்கௌண்டன்சி அப்ளிகபிலிட்டியை ரியல் ஃபினான்ஷியல் ஐ மீன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எடுத்து இந்த ஃபார்முலாஸை அப்ளை பண்ணி இந்த கம்பெனி இந்த வருஷத்துல இந்த லெவல்ல இருந்திருக்கா, இந்த வருஷத்துல இந்த லெவல்ல இருக்குன்னு பாஸ்ட் 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரியே ஃபினான்ஸ்லையும் கொஷனர் ஃபார்மேட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்சுவலி ஐ ஹவ் ஒர்க்ட் இன் ஒன் ஹோம் லோன் செக்ஷன். ஓகே, அங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, ஒரு ஹோம் லோன் ரிலேட்டடான ஒரு பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஹோம் லோன்னா என்ன, வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுப்பாங்க, இல்லை ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு, கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு கடன் கொடுப்பாங்க. அதுதான் ஹோம் லோன் செக்ஷன். ஸோ அந்த ஹோம் லோனில்
ஒரு ப்ராடக்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ். ஹோம் லோன் இன்சூரன்ஸ். அது அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு வீடு கட்டுறேன். ஓகே. ஸோ அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சு, அது முடிக்கிற ஸ்டேஜுக்குள்ள ஏதாவது பூகம்பமோ, இல்ல சுனாமியோ வந்து அந்த வீடு வந்து இடிஞ்சு போச்சு அப்படின்னா, ஸோ 99% ஆஃப் தி கஸ்டமர்ஸ் வில் நாட் லிசன் டு திஸ். என்னம்மா அபசகுனமா பேசுறீங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ, இந்த ப்ராடக்ட்டோட அ என்ன சொல்றது? பேட்டர்ன் என்ன அப்படின்னா, வீடு கட்ட ஆரம்பிச்சு, அத முடிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, எங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து உங்க வீடு கட்டுன செலவுல இவ்ளோ பெர்சன்டேஜ் நாங்க குடுப்போம் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ திஸ் குட் பி டு சம் எக்ஸ்டென்ட் அப்ளிகபிள் ஃபார் கமர்ஷியல் பில்டிங்ஸ். ஏன்னா, அவங்க நெறைய மாடி கட்ட 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 சம்டைம்ஸ் வெரி ரேர்லி ஆர் சம்வேர் அது கொஞ்சம் வீக்கா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன் தட் கேஸ் இந்த இன்சூரன்ஸ் அப்ளை ஆகும். பட் அதுவே ஹோம் லோன்ஸ் அங்க 90% ஆஃப் தி கஸ்டமர்ஸ் வில் கம் ஃபார் ஹோம் லோன்ஸ் ஒன்லி. கமர்ஷியல் பில்டிங் லோனுங்கிறது ரேரா தான் இருக்கும். அப்போ இவங்க போய் இவங்க ப்ராடக்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அந்த இன்சூரன்ஸ்க்கு அவங்கள அமௌண்ட் பே பண்ண வைக்கணும். எவ்ரி மந்த் சர்டன் 1000 ஆர் சம்திங் வில் பி தேர் ஃபார் தட் இன்சூரன்ஸ். ஸோ வீட கட்டி முடிச்சா அந்த இன்சூரன்ஸ் வேஸ்ட். வீட கட்ட முடிச்சு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ள போயிட்டோம். வீட்டுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் வேஸ்ட்டு. பட் அந்த ப்ராடக்ட்ட மார்க்கெட் பண்ணணும். அதுக்கு ஒரு டார்கெட் செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு 4 கஸ்டமரோ, 3 கஸ்டமரோ புடிக்கணும்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர். அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அத பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த கஸ்டமர் வந்து உங்க ப்ராடக்ட்ட பத்தி நான் கேட்கிறேன் அப்படின்னாலும், இம்மீடியட்டா தட் பர்ட்டிகுலர் கலீக் வில் ரான் அவே அண்ட் பி ஆன் டைம். டு எக்ஸ்பிளைன் அபவுட் தட். ஸோ அவங்களோட அந்த டெடிகேஷன் அண்ட் பங்க்சுவாலிட்டி பார்த்தே சில கஸ்டமர்ஸ் வந்து ஐ வில் டூ திஸ் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து ஒரு லோன் வாங்கி பண்றாங்க அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ட மார்க்கெட் பண்றது இஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதே மாரி சில இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நெறைய ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த ரிஸ்க்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதெல்லாம். ஸோ அதில எவ்ளோ ரிஸ்க் இருக்குங்கிறத எந்த அளவுக்கு கஸ்டமர் அவேர் ஆயிருக்காங்க. அப்ப அதுக்கான கொஸ்டினர் செட் பண்ணணும். கஸ்டமர் கிட்ட போய் கேள்வி கேட்கணும். இதுதான் இந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அனாலிசிஸ். ஓகே. அடுத்தது கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் ஃபிக்ஸட் டெபாசிட். இது ரிஸ்க்ஃபுல் ஆனது, இது ரிஸ்க்லெஸ் ஆனது. ஸோ அந்த மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? என்கிட்ட வந்து அ ஒரு எவ்ரி மந்த் நான் ஒரு ரூ. 10,000 பே பண்ண முடியும். ஓகே. அண்ட் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து எவ்ரி மந்த் ஒரு ரூ. 5,000 பே பண்றாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு எவ்ரி மந்த் ஒரு 7,000 பே பண்றாங்க. ஸோ இந்த எல்லாத்தோட அமௌண்ட்டையும் சேர்த்து ஒண்ணா போட்டு அது ஒரு லேண்ட்லயோ, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிலயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது ப்ராஃபிட் குடுக்கலாம், இல்ல லாஸும் குடுக்கலாம். ப்ராஃபிட் குடுத்தா நமக்கு லாபம். அதுவே அந்த அ லேண்டுக்கு வந்து வேல்யூ இல்ல, மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆச்சு அப்டின்னா, அது நமக்கு லாஸு. ஸோ அந்த ரிஸ்க் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. பட் ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் நாட் லைக் தட். என்கிட்ட ஒரு லம்ப் சம் அமௌண்ட் இருக்கு. அத நான் பேங்க்ல போட்டு வைக்கிறேன். எனக்கு மாசம் மாசம் அதுக்கு வட்டி வரும். ஓகே. ஸோ இது 2யும் கம்பேர் பண்றது. கஸ்டமர் எத பிரிஃபர் பண்றாங்க அப்டிங்கிற மாரி. இது எல்லாமே கொஸ்டினர் ஃபார்மேட்ல தான் இருக்கும். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இங்க போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன். ஷேர்ஸ்ல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது அத்தனையும் சேர்த்து மேனேஜ் பண்றதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட். ஓகே. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டார் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாரு? இவ்ளோ அமௌண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். இவ்ளோ அமௌண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்னு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவரு ஃபாலோ பண்றாரு. அது எதனால ஃபாலோ பண்றாருங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. ஓகே. அன் இம்பாக்ட் ஆஃப் மார்க்கெட் வொலாட்டிலிட்டி ஆன் இன்வெஸ்டார். ஸோ நீங்க வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க. லோன் வாங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய பெர்சன்டேஜ் வந்து ஒரு 8.5% இருக்கு அப்படின்னா, அதாவது வேரியபிள் லோன் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்னு 2 இது இருக்கும். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னா நீங்க வாங்குறப்போ 12% இருக்குன்னா, நீங்க கட்டி முடிக்கிறப்பவும் 12% தான் இருக்கும். அதுவே ஃப்ளக்சுவேட்டிங்னா நீங்க வாங்குறப்ப 8.5% இருக்கும். அதே நீங்க கட்டி முடிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 8 1/2 வந்து இன்க்ரீஸ் ஆயே போயி
அது 12%ல வந்து நிக்கும். ஓகே. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ இதுல வந்து 2 இதுக்குமான அந்த மைண்ட் செட் கன்சியூமர் கிட்ட ஒரு இன்வெஸ்டார் கிட்ட எப்படி இருக்கு? ஸோ அவங்க ஃபிக்ஸட ப்ரிஃபர் பண்றாங்களா? இல்ல வேரியபிள ப்ரிஃபர் பண்றாங்களா? அண்ட் ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ரேட்ஸ் இல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதோட ரேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து இன்வெஸ்டரோட மைண்ட் செட்ட எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? இல்ல அது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ட குடுக்குது? அதுதான் இந்த ஃபைனல் டாபிக். ஓகே. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இதுதான் நான் சொன்னது. Okay, ratio analysis of selected companies in the fast moving consumer goods sector. Comparative study of financial performance of banks. ரெண்டு பேங்க் எடுத்து comparative study பண்ணலாம். And analysis of selected Indian companies and liquidity and profitability analysis of இதெல்லாமே வந்து நீங்க என்ன சொல்றது calculationsல அனலைஸ் பண்றது. ஓகே, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் எல்லாம் அவங்க வந்து 5 வருஷம் இல்ல 10 வருஷத்துடைய ஃபைனல் அக்கவுண்ட்ஸ குடுத்துருவாங்க. அதுல அந்த 5 வருஷம் இல்ல 10 வருஷத்துல எந்த அளவுக்கு ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு, ஏறி இருக்கு, இறங்கி இருக்குங்கிறத ஒரு வருஷமும் நீங்க அனலைஸ் பண்ணி அந்த பேங்க் ஆர் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க அத எடுத்து சொல்றது தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இங்க கிரெடிட் அப்ரைசல் ப்ராசஸ் இன் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ இந்த கிரெடிட் அப்ரைசல்ங்கிறது என்னது? நம்ம ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணோம், ஐ மீன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு அப்ரைசல் கிடைக்கும். ஓகே. அண்ட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இன் இந்தியன் பேங்க்ஸ் காஸ் அண்ட் இம்பேக்ட் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ். அந்த ஏடிஎம் யூஸ் பண்றது, அப்புறம் ஏடிஎம்லயே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு. உங்களோட பாஸ்புக் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க கேஷ் டெபாசிட் பண்ணலாம். ஒரு காலத்துல கேஷ் எடுக்க மட்டும்தான் முடியும், பட் டெபாசிட் பண்ண முடியாது. இப்போ நம்ம கேஷும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆனது ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ இந்த மாதிரியான இந்த டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அண்ட் வாட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர், அதை நீங்க அனலைஸ் பண்ணலாம். அண்ட் ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் ரெகுலேட்டிங் த இந்தியன் பேங்கிங் சிஸ்டம், இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஓகே. அண்ட் இம்பாக்ட் ஆஃப் fintech on traditional banking. I don't know what is this fintech. Let me refer and tell you. So that is financial techniques, technology. So நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்றது, இன்டர்நெட் பேங்கிங் உங்க மொபைல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலயே நீங்க வந்து எஃப்டி ஓபன் பண்ணலாம், ஆர்டி ஓபன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னல் பேங்கிங்கை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே. அட் ஒன் ஸ்டேஜ் பேங்க்கை பொறுத்தவரை எந்த கஸ்டமர்ஸும் பேங்க்குக்கு வரக்கூடாது, அவங்க வீட்டில் உட்காந்தே எல்லா விஷயங்களையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு லாங் டேர்ம் விஷனை வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஃபினான்ஷியல் டெக்னாலஜி எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்றது. கார்ப்பரேட் ஃபினான்ஸ்.